Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு நாங்க ஒரு unlimited non-veg buffet சாப்பிடணும்ன்றதுக்காக நாங்க வந்திருக்க இடம்னா அப்சல்யூட் பார்பிக்யூ. இது எங்க இருக்குன்னா வேளச்சேரியில இருக்கு. ஜஸ்ட் TCS வேளச்சேரிக்கு ஆப்போசிட்ல இந்த அப்சல்யூட் பார்பிக்யூ இருக்கு. வாங்க உள்ள போய் என்னெல்லாம் டிஷ்ஷஸ் இருந்தது, குவாலிட்டி, குவான்டிட்டி, பிரைஸ் டீடைல்ஸ், ஆம்பியன்ஸ் எல்லாத்த பத்தியும் சொல்றேன். வாங்க போலாம். ஜென்ரலா இந்த பார்பிக்யூ பஃபெட் போறோம்னாலே நம்ம வந்துட்டு ஒரு வீக் டேஸா சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வீக்கெண்ட்ஸை விட வீக் டேஸ்ல வந்து சார்ஜஸ் கம்மியா இருக்கும். அதுவும் லஞ்ச் வந்து எப்பவுமே பிரைஸ் கம்மியா இருக்கும் டின்னரை விட. ஆனா டின்னர்ல கொஞ்சம் டிஷ்ஷஸ் ஜாஸ்தியாவே இருக்கும். நீங்க வீக்கெண்ட்ல போறீங்களோ வீக் டேல போறீங்களோ ப்ரையர் புக்கிங் வந்து கண்டிப்பா அவசியம். வாங்க என்னென்ன டிஷ்ஷஸ் வந்து வெஜிடேரியன்ல இருந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வெஜிடேரியன்ல பிளெயின் ரைஸ், அவங்களோட அப்சல்யூட் பார்பிக்யூட ஸ்பெஷல் சாம்பார் இருந்தது, தால், அப்புறம் நூடுல்ஸ் அதோட சைட் டிஷ், பைனாப்பிள் சட்னி, மிக்ஸ்ட் வெஜ் குருமா, இன்னும் ஒரு கிரேவி, அது இல்லாம வெஜ் பிரியாணி இருந்தது, பப்பட், வெஜ் சாலட்ஸ், அப்புறம் பிரெட் ஐட்டம், அது இல்லாம வந்துட்டு சூப் எல்லாமே இருந்தது. இப்ப நம்மளுக்கு கார்லிக் பிரெட் இல்ல வந்து சப்பாத்தி ஏதாவது வேணும், ரொட்டி ஏதாவது வேணும்னா நம்ம தனியா ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க சுட சுட நம்மளுக்கு செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து நான்வெஜ் டிஷ்க்கு மூவ் ஆகணும். சிக்கன் பிரியாணி வெளியில சொல்ற அளவுக்கு, வெளியில நம்ம சாப்பிடுற அளவுக்கு ரொம்ப சூப்பராலாம் இல்ல. பஃபே, இந்த பார்பிக்யூ பஃபெட்ல எப்பவுமே கொஞ்சம் அண்டர் ரேட்டடா தான் இருக்கும் பிரியாணி. நம்ம பாய் வீட்டு பிரியாணி மாதிரிலாம் இருக்காது. அது இல்லாம சிக்கன் பட்டர் மசாலா, சிக்கன்ல நிறைய சைட் டிஷ்ஷஸ் வச்சிருந்தாங்க, அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சிருந்தாங்க, அப்புறம் வெஜ்ல ஒரு சூப்பு, சிக்கன்ல ஒரு சூப் வச்சிருந்தாங்க, மட்டன் வெரைட்டியும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெயின் கோர்ஸ். ரசம், அது இல்லாம வந்துட்டு நமக்கு லைட் கவுண்டர்ஸும் இருந்தது. சில பிரெட், சூப்பு, அப்புறம் என்ன தோசை வேணுமோ போட்டு தருவாங்க, என்ன சாட் ஐட்டம் வேணுமோ போட்டு தருவாங்க. அப்புறம் டெசர்ட்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. அதெல்லாம் தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 டெசர்ட்க்கு மேல இருந்தது. பார்பிக்யூ பஃபெட்லயே நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம உள்ள போனோம்னா அன்லிமிட்டெட் ஸ்டார்டர்ஸ் வைப்பாங்க. அதாவது பார்பிக்யூ டேபிள்ல செட் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வேணும்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு பார்பிக்யூ நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்பிக்யூ பஃபெட்லயே வந்து சூப்பரான விஷயம். நாங்க வந்திருக்கிறது டியூஸ்டே. யூஸ்வலா மண்டே அண்ட் டியூஸ்டேல கொஞ்சம் சார்ஜஸ் கம்மியா இருக்கும். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சாட்டர்டே, சண்டே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நாங்க டியூஸ்டே வந்திருக்கிறதுனால எங்களோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 734 rupees. நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம். டின்னர்னா 800 பிளஸ் போயிடுது. இவங்களோட சாட் ஐட்டம் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. பாபாஜி இன்ஸ்டன்டா நம்மளுக்கு அங்கேயே செஞ்சு தராங்க நம்ம கண்ணு முன்னாடியே. இது இல்லாம நம்ம என்ன வகையான பாஸ்தா வெரைட்டி கேட்கிறோமோ அதே நம்மளுக்கு லைவாவே செஞ்சு தராங்க. இப்ப நம்ம டேபிள்ல பார்பிக்யூ செட்டப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து வெஜிடேரியன் டிஷ்ஷஸா வைப்பாங்க, அதுக்கப்புறம் நான்வெஜ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் வெஜ் நிறைய எடுத்து சாப்பிட்றாம நான்வெஜ்க்காக வெயிட் பண்றது பெட்டர். அண்ட் இவங்க வைக்கிறதுல வந்து ப்ரான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ப்ரான்ஸ் யூஸ்வலா வந்து கொஞ்சமா தான் சப்ளை பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேட்டு சாப்பிடலாம். ஏன்னா ப்ரான்ஸ் வந்துட்டு ஜென்ரலாவே காஸ்ட்லி இல்லையா, அதனால அது கொஞ்சம் பார்த்து அளந்து தான் வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு இது கரெக்டா இருக்கணும்னா நம்ம நிறைய ப்ரான்ஸ் வாங்கி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அது இல்லாம சிக்கன் இருக்கும், ஃபிஷ் இருக்கும். வெஜிடேரியன்ல பாத்தீங்கன்னா பைனாப்பிள் கிரில் இருக்கும், பன்னீர் இருக்கும், அப்புறம் ஸ்வீட் கார்ன் ஃப்ரை கொடுப்பாங்க. நான்வெஜ்ல பாத்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து கொடுப்பாங்க பிளேட்ல. இது இல்லாம மட்டன்லயும் வந்துட்டு சில டிஷ்ஷஸ் இருக்கும். இதெல்லாம் ஸ்டார்டர்ஸ்ல நம்மளுக்கு கொடுப்பாங்க. மஷ்ரூமும் இருக்கும், மஷ்ரூம் பார்பிக்யூவும் இருக்கும். நம்ம ஸ்டார்டர் சாப்பிட்டு முடிக்கும் போதே நம்மளுக்கு வந்து வயிறு ஃபுல் ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம மெயின் கோர்ஸ் போகணுமான்னு இருக்கும். பெவரேஜஸ்லன்னு பாத்தீங்கன்னா இவங்க லெமன் சோடா மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா பெவரேஜஸும் கொடுக்கல. இது மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்ரி. நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா தனியா பே பண்ணி வாங்கிக்கணும். பைனாப்பிள் கிரில் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம டேபிள்லயே சர்வ் பண்ணாங்க. சுட சுட சூப்பரா இருந்தது. அந்த மசாலா எல்லாம் இறங்கி அந்த பைனாப்பிள் டேஸ்டே வந்து வேற லெவலா இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ் பக்கம் அப்படி லைட்டா தலையை காமிச்சிட்டு லைட்டா கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம நேரா வந்து டெசர்ட் அட்டாக் பண்ண போயாச்சு. டெசர்ட்ல பாத்தீங்கன்னா லைவ் கவுண்டர்ல ஜிலேபி சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஜிலேபி மேல அப்படியே மலாய் ஊத்தி கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே குலாப் ஜாமுன், மூங் தால் ஹல்வா எல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வயிற்றுல இடம் தான் இல்லை, ஏற்கனவே ஸ்டார்டர் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டதுனால. இப்போ வந்து பாஸ்தா வெரைட்டிஸும் இருந்தது. நம்ம கேட்கிற பாஸ்தாவை நம்மளுக்கு ரெடிமேடா அங்கேயே செஞ்சு தருவாங்க. இது மட்டும் இல்லாம தோசையும் லைவ் கவுண்டர் இருந்தது. நம்ம என்ன தோசை கேட்கிறோமோ அதை நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. மட்டன்ல ஏதோ ஒரு கிரேவி வச்சிருந்தாங்க, அந்த கிரேவியுமே டேஸ்டா இருந்தது. இதை தனியா வச்சிருந்தாங்க, அது ஏன்னு தெரியல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்தா நூடுல்ஸ் அதெல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, அதுல வந்து என்ன வேணுமோ நம்ம என்ன கேட்கிறோமோ அதை போட்டு நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா. அதுக்காக தான் வச்சிருக்காங்க. எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. ஸோ தட் நம்மளுக்கு வேண்டியதை கேட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அதுக்காக வீடியோ கடைசியில எங்க பில் அமௌண்ட்டை ஷேர் பண்றேன், அதோட கிட்ஸ்க்கு என்ன சார்ஜஸ்ன்றதையும் ஷேர் பண்றேன். கிட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 இயர்ஸ்க்கு மேல இவங்க சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 419 rupees பிளாட்டா வாங்குறாங்க. எந்த நாள்ல எந்த கிழமை எந்த வேலை வந்தீங்கனாலும் அதுதான் கிட்ஸ் சார்ஜஸ். நீங்க வெஜிடேரியனா இருந்தா உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் பிரைஸ் கம்மி, 600+ அமௌண்ட் வருது. உங்களுக்கு எக்ஸாக்டான பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ எண்ட்ல ஷேர் பண்றேன். நீங்க அப்சல்யூட் பார்பிக்யூக்கு டைரக்டா கால் பண்ணி புக் பண்றதை விட உங்க புக்கிங்க டைன் அவுட்ங்கிற ஆப்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% ஆஃப் கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு ஏத்த மாதிரி அதோட சார்ஜஸும் டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஒரு 15% டிஸ்கவுண்ட் வேணும்னாலும் இருக்கும். ஸோ 10 to 15% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு இந்த டைன் அவுட் ஆப் மூலமா கிடைக்கும். இது இல்லாம நீங்க ஒரு 11 மெம்பர்ஸா போனீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க, 1 வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸும் இருக்கு. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய மாக்டெயில்ஸ் அண்ட் காக்டெயில்ஸ் பத்தி தான். இதுல உங்களுக்கு கம்ப்ளீட் பிரைஸ் டீடைல்ஸ் இருக்கு. ஃபுட் பத்தி சொன்னோம்னா ஃபுட் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப வந்துட்டு நிறைய சாப்பிட்டாலுமே வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ற மாதிரி இல்லை. ஸோ ஃபுட் வந்து நல்லாவே இருந்தது. டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா சிக்கன் தம் பிரியாணியை தவிர மிச்சம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் நல்லா இருந்தது, அவங்களோட சர்விங்கும் நல்லா இருந்தது. நம்மள நல்லா ரிசீவ் பண்ணி நல்லா நம்மள பாத்துக்கிட்டாங்க. நாங்க போனது டியூஸ்டேங்கிறதுனால ரெஸ்டாரண்ட் கிட்டத்தட்ட கொஞ்சம் காலியாவே இருந்தது. அங்கங்க கொஞ்சம் பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேபி இதுதான் ரீசனும் என்னமோ தெரியல, சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக மண்டே அண்ட் டியூஸ்டே வந்துட்டு எப்பவுமே சார்ஜஸ் கம்மியா இருக்கு உங்ககிட்ட. இதெல்லாமே எப்பவுமே இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ் போல. நம்ம வந்துட்டு வீக்கெண்ட்ல எல்லாம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை ட்ரீட் கூடன்னு தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள மண்டே அண்ட் டியூஸ்டேல அப்சல்யூட் பார்பிக்யூ கூட்டிட்டு வந்து கம்மி பிரைஸ்ல அவங்கள சூப்பரா சந்தோஷப்படுத்திட்டு போயிடுங்க. உங்கள எத்தனை பேர் இந்த அப்சல்யூட் பார்பிக்யூ போயிருக்கீங்க, உங்களுக்கு அங்க ஃபுட் பிடிச்சதா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் திரும்ப மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.